வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இம்மானுவேலராக நமக்குள் வாசம் செய்யும் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு, லூக்கா சுவிசேஷ புத்தகங்களின் ஆரம்பத்தில் கிறிஸ்துமஸின் அருமையான நிகழ்வுகளை காணலாம். இயேசு கிறிஸ்துவின் எளிமையான பிறப்பு, மெய்ப்பர்கள் சந்தித்தது, வானசாஸ்திரிகள் பணிந்து கொண்டது, சிமியோன் பாலகன் இயேசுவை தன் கரங்களிலே ஏந்தி கொண்டது, அன்னாள் தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து புகழ்ந்து பேசினவைகள், மரியாள் இயேசுவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவின் பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்று இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி எவைகளை சார்ந்துள்ளது? பெத்லஹேமில் இயேசு பிறந்தார் என்பதில் அல்ல, இன்று அவர் என்னோடு வாழ்கிறார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி. கிறிஸ்து பிறந்தார் என்பது வரலாறு. கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பது நற்செய்தி. கிறிஸ்து எனக்குள் பிறந்தார் என்பதுதான் ரட்சிப்பு. அன்பானவர்களே, கிறிஸ்து பிறந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கவனியுங்கள். நம் பாவங்களை நீக்குவார், சமாதானம் தருகிறார், நம்மோடு இருக்கின்றார். கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துதான் முக்கியமானவர். இந்நாட்களில் வியாபார நோக்கத்தோடு பல தேவையில்லாத காரியங்கள் கிறிஸ்துமஸின் உண்மையான நோக்கத்திலிருந்து நம் கவனத்தை திசை திருப்புகின்றன. கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கும் கிறிஸ்து பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம்? விருந்து, களியாட்டு என்று பொழுதுபோக்காக கொண்டாடுகின்ற நாள் கிறிஸ்துமஸ் அல்ல. கிறிஸ்து எதற்காய் பிறந்தார் என்பதை உணர்ந்து நன்றி கூறும் நாள் கிறிஸ்துமஸ். கிறிஸ்து என்றைக்கு என் உள்ளத்தில் பிறந்தாரோ அன்றுதான் எனக்கு கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் போது உங்களுக்கு அவரோடு எந்த அளவிற்கு தனிப்பட்ட ஐக்கியம் உள்ளது என்பதை சிந்தித்து கொண்டாடுங்கள். கிறிஸ்து எனக்காக மரிப்பதற்காகத்தான் பிறந்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள். உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருப்பதாக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.